நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான முருகப்பெருமான் திருவருளால் காஞ்சி மகாபிரியவர் அருளிய தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சமூக விஷயங்கள். அறமும் அன்பும் அரசாங்கமும். அரசனே தர்மத்துக்கு காரண புருஷன். ராஜா தர்மஷ்ய காரணம் என்று ஒரு முதுமொழி இருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம். முதலில் தர்மம் என்றால் என்ன? மனிதராக பிறந்த எல்லோருக்கும் பசி தாகம் இருக்கிறது. அவர்கள் வசிக்க ஓரிடம் வேண்டியிருக்கிறது. குளிர் வெயிலிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் மானத்தை ரட்சித்து கொள்ளவும் ஆடை அணிய வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் மனிதன் வசதி செய்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தொழிலை செய்தே இதற்கு வசதி செய்து கொள்கிறான். அத்தியாவசியமான சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு ஒவ்வொரு மனிதனும் பிறர் விஷயமாக சில கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறப்பதால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பிற்பாடு கல்யாணம் ஆனதும் மனைவி மக்களுக்கும் பொறுப்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. தன்னுடைய சமுதாயம் தேசம் இவற்றுக்கெல்லாம் மனிதன் கடமையாற்ற வேண்டி இருக்கிறது. பல விதத்தில் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பல விதத்தில் வீடு நாடு இவற்றுக்கான கடமைகளை செய்யலாம். ஆனால் மனத்துக்கு தோன்றியபடியெல்லாம் இவற்றை செய்யாமல் எவருக்கும் தீங்கு விளைவிக்காத விதத்தில் அதீதமான காமமும் குரோதமும் கலக்காமல் செய்ய வேண்டும். தன்னையும் மேம்படுத்தி கொண்டு அனைவரையும் உயர்த்துகிற விதத்தில் தொழிலையும் கடமையையும் செய்ய முடியும். இவ்வாறு சம்பந்தப்பட்ட அனைவரது ஆத்ம அபிவிருத்திக்கும் அனுசரணையாக இக உலகை காரியங்களை செய்வதற்குத்தான் தர்மம் என்று பெயர். பலர் கூடி வாழ்கிற சமூகத்தை அவர்களது பலவிதமான காரியங்களில் உரசல் இல்லாமல் சமூகம் முழுவதும் ஆத்ம அபிவிருத்தி அடையும் முறையில் சீராக வைத்திருக்க வேண்டும். இப்படி செய்வதே இராஜாங்கத்தின் கடமை. பிரஜைகளின் லௌகீக வாழ்க்கையை ஒருங்கு செய்து அவர்கள் ஆத்ம அபிவிருத்தி அடைகிற வாய்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து தர வேண்டியது இராஜாங்கத்தின் பொறுப்பு. இதனாலேயே ராஜா தர்மஷ்ய காரணம் என்றனர். இராஜாங்கம் தனி மனிதர்கள் இவர்களுக்கு பலவிதமான காரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எத்தனை காரியம் இருந்தாலும் அதற்கெல்லாம் மூலமும் நோக்கமும் அன்பு என்ற ஒன்றாகவே இருக்க வேண்டும். காரியம் என்று ஏற்பட்டால் அதன் விளைவுக்கு ஆளாகிற ஒன்றும் இருக்கத்தான் செய்யும். காரியம் செய்பவன் இருப்பது போல காரியத்தின் விளைவுக்கு ஆளாகிற ஒருவனும் இருந்தே தீர்வான். விளைவை அனுபவிக்கப் போகிறவர்களிடம் பூரண அன்பு வைத்தே எந்த காரியமும் செய்ய வேண்டும். அன்பிலேயே எந்த காரியமும் பிறக்க வேண்டும். உலக விவகாரங்களில் யுத்தம் முதலியனவும் அத்தியாவசியமாகிவிடுகிற நிர்பந்தம் ஏற்படுவதுண்டு. சிலருக்கு தண்டனை தர வேண்டி நேருகிறது. ஆனால் யுத்தம் செய்யும் போதும் தண்டனை தரும்போதும் கூட எதிராளியிடம் துவேஷம் கொள்ளாமல் அன்புடனேயே செய்ய வேண்டும். காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் காரியம் செய்கிற மனசில் அன்பு தவிர வேறெதுவும் இருக்கக்கூடாது. அன்பு வேறு, புத்தரும் காந்தியும் சொன்ன அகிம்சை வேறு. அன்பினால் லோகக்ஷேமத்தை செய்யும்போது தப்பு செய்பவர்களுக்கு ஹிம்சை செய்வதை தவிர்க்க முடியாமல் போகலாம். அப்போது ஹிம்சையில் தோஷமும் இல்லை. ஆனால் தண்டனை பெறுகிறவர்களிடமும் நம் மனசில் அன்பே இருக்க வேண்டும். லோகக்ஷேமத்தை மட்டுமின்றி அவனுடைய க்ஷேமத்தையும் அதாவது இனிமேலும் இந்த கெடுதல்களை செய்து அவன் பாவத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் உத்தேசித்தே அவனுக்கு ஹிம்சை தர வேண்டியிருக்கிறது என்ற உணர்வோடு சிக்ஷிக்க வேண்டும். காமம் குரோதம் துவேஷம் வஞ்சனை இவற்றை பூர்ணமாக நீக்கிவிட்டு லோகக்ஷேமத்துக்காக எந்த காரியமும் செய்யலாம். அன்பு ஒன்றே சகல காரியங்களுக்கும் வழித்துணை ஆகிவிட்டால் உலகில் உள்ள பல தீமைகள் தானாக சிறுக சிறுக மறைந்து போகும். இது என்னுடைய உபதேசம், அதாவது மெசேஜ். இது என்னுடைய உபதேசம் அல்ல. இதுவே பாரத தேசத்தின் சகல ரிஷிகளும்
முனிவர்களும் தந்திருக்கிற உபதேச சாரம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடயே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.